எல்லோருக்கும் வணக்கம். சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். நான் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை, பிற தீவிர ஒரு விஞ்ஞானியும் கிடையாது. சாதாரண ஒரு மனிதன் தான், தினக்கூலி. அதுவும் நான் பிறந்ததுங்க ஸ்ரீலங்காவில் பிறந்தது. 1958 59 இருக்கும். தமிழகத்துக்கு தார் அடித்தாங்க நான் இருந்த ஊரில். ஆனால் கோபம் வந்துச்சு, என்ன பண்ணுறது, ஒன்றும் சாதிக்க முடியாது. நாங்கள் இந்திய வம்சம் வழி. தற்போது உள்ள நெருப்படி பாரத பிரதமர் அடிக்கடி வருவார். ஏன்னா இங்கே தேர்தல் நடக்குது. வந்து சில ஆலயங்களுக்கு போவார். அங்கே ஒரு சில மீட்டிங்கில் தமிழக அரசை குறை கூறுவார். நான் அத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கேன், நான் இத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கேன், இத்தனை ரூட்டுக்கு நான் தார் சாலைக்கு நிதி ஒதுக்கியிருக்கேன், இதெல்லாம் சொல்லுவார். மக்களை ஏமாற்றக்கூடிய கில்லாடி அவர். அது மட்டும் இல்லை, சில ஆலயங்களுக்கு தமிழக முறைப்படி வேட்டி சட்டைகள் அணிந்து கொண்டு இறைவணக்கம் செய்வார். தரையில் விழுந்து கூட வணங்குவார். எப்படி டைலாக்னு பாருங்க. ஒரு பாரத பிரதமராக எப்படி கௌரவமாக இருக்கணும்னு அவருக்கே தெரியல. தரையில் விழுந்து வணங்கலாம், விளக்கணையை தடவி கொண்டு அங்கே பண்ணால் கூட ஒட்டுகின்ற மண்ணு தான் ஒட்டும். தமிழக மக்கள் ஒன்றும் ஏமாற மாட்டார்கள். அங்கே உள்ள பூசாரிக்கும் தெரியும் இது ஒரு மாயஜால வித்தக்காரர். சரி, அது அப்படி இருக்கு. அவர் இஷ்டம் செய்கிறாரு, நம்மளும் வேடிக்கை பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. அதுக்குள்ளே அவங்க சார்பாக உள்ள கட்சிக்காரங்க பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடுவார். பெரியார் படத்தை கூட நெருக்கி எழுதிட்டாங்க முந்தானத்து. அவ்வளோ பயம் அந்த ஐயா அனண்டைக்கு அவ்வளோ பயம். ஆண்டை புரியுதுங்களா? அந்த காலத்தில் பண்ணக்காரன் வேற, ஆண்டை வேற, அந்த மாதிரி இருக்குது. மறுபடி தேர்தல் வரும்போது ரோட்டில் பிடிக்கின்ற பணம், வெள்ளி பொருளோ பணமோ அவங்க கையம் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஏர்போர்ட்டில் பிடிக்கிற நகை பணம் அத்தனையும் டெல்லிக்கு எடுத்துகிட்டு போடுறாங்க. ஆனால் ஒரு பவுடர் இன்னும் கொக்கைன்லாம் வருது, எனக்கு தெரியாத போதை பொருளுங்க, அதை மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் போட்டுட்டு போகிறாங்க. அந்தந்த மாநிலத்தில் பிடிக்கின்ற பணமோ வெள்ளியோ நகைகளோ பொருள்களோ அந்தந்த மாநிலத்திலே கொடுக்கணும். இதுக்கு சட்டம் போட்டு நீங்கள் கேளுங்க. இந்த எதிர்கட்சிக்காரங்க கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு எது எப்படி போனாலும் சரி தான். தமிழகம் வீணாலும் போனாலும் நம்ம ஆட்சியை பிடிக்கணும். தினம் மீனவரை அடித்து துன்புறுத்துறாங்க, துப்பாக்கியில் அடிக்கிறானுங்க, உடைக்கிறானுங்க, இரும்பு கம்பியில் அடித்து குத்தி அனுப்புகிறானுங்க. யார் சொல்கிறது? இது அவங்க சொல்கிறாங்களா என்னன்னு சந்தேகமாக வருது. நம்ம இந்திய பாதுகாப்பு படைய கடலில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க? இவங்களே சொன்னாலும் சொல்லுவாங்க போல, இந்த திசையில் வரான் தமிழ்நாட்டு மீனவன், நீ புடுறா சிங்கள பயில அப்படின்னு அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க போல இருக்குது. இல்லை, இவங்களை மட்டும் எப்படி எல்லை தாண்டி வந்த கடலுக்கு எல்லை இருக்குங்களா? கச்சத்தை ஊற்றி பேசினா அன்னைக்கே அடிக்கிறான். 18 கப்பலை பிடிச்சிட்டு போகிறான், 22 மீனவர்களை பிடிச்சிட்டு போகிறான், வச்சுக்கிறான். டன்னு கணக்கில் உதவி செய்கிறார் பாரத பிரதமர். இலங்கைக்கு இராணுவ பயிற்சி வேற கொடுக்குறாரு. அந்த சிங்கள இராணுவ பயிற்சி கொடுத்து சிங்களவை எந்த நாட்டோட போரிட்டு போகிறாரு. போர் தொடுக்க லாய்க்கு இல்லாதவன். தமிழக மீனவர்களிடம் தான் அவன் சண்டித்தனத்தை காட்டுவாங்க. பெரிய கில்லாடி. கேரளாக்காரங்களை பிடிக்க மாட்டாங்க, ஆந்திராக்காரங்க மீனவர்களை பிடிக்க மாட்டாங்க. பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இதுக்கு தான் பிடிக்கிறாங்க. சரி, அது அவங்க சொல்லி குற்றம் இல்லை, அவங்க பாதுகாப்பில் இருக்குது. நம்ம பாதுகாப்பு கேட்டால் கடல் பாதுகாப்பு என்கிட்ட கூடனா தனிநாடு கேட்குறான்னு நம்மளை எல்டிடியில் கூட போட்டாலும் போடுவாங்க பொழுது. தீவிரவாதியில் தமிழ்நாடு வேணாம், இந்தியாவே இருக்கட்டும், எங்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செஞ்சு கொடு. வெள்ளம் ஓடி ஒடிஞ்சு வீடுகள் சேதப்பட்டு தென்னை மரம் சாஞ்சி வீடுகள்லாம் அழிஞ்சு மாடுகள்லாம் அழிஞ்சு இது வரைக்கும் நிதியே தரல. 15 வருஷம் 30 வருஷத்துக்கு கொடுத்தது சொல்கிறாரு. நான் எத்தனை கோடி ரூபா கொடுத்தேன், எத்தனை கோடி ரூபா கொடுத்தேன், அதிக தொகை கொடுத்தேன், தார் சாலை போட்டிருக்கேன், ரயில்வே திட்டம் போட்டிருக்கேன் எல்லாம். நான் இனிமேல் என்ன சொல்கிறேன்னா, ஏர்போர்ட்டுக்கு வாடகை வகையில் நம்ம மண்ணில் இருக்குது. ஒரு ஏக்கரு இருந்தால் இத்தனை ஆயிரம் கொடுன்னு கேளுங்க, ஒரு நாளைக்கு வாடகை. அதுபோல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாடகை கேளுங்க. இங்கே தேர்தலில் பிடிக்கிறப்பன்னா அந்தந்த மாநிலத்துக்கே வேணும்னு கேளுங்க. எந்த கட்சிக்காரனும் கேட்க மாட்டாங்க. நாம் கேட்டால் பொல்லாதவன் இவன் தனிநாடு கேட்குறான் அப்படிம்பாங்க.
அரசியல்னால் அரசியல் செய்கிறதுக்கு கருத்து தெரியணும். மழை பெஞ்சா ஓடணும் டெல்லிக்கு, வெயில் அடித்தா ஓடணும் டெல்லிக்கு. இந்த மாதிரி கிடைக்கின்ற பணம்லாம் நம்ம நாட்டில் இருந்தால் நம்ம எங்கேயும் போகணும்ல. இல்லைன்னா ஐயா தமிழக முதல்வர்கள், இப்போ இருக்கின்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டம் போடுங்க, நாட்டை காக்கும் நிதி நிற்கலுங்க. நான் ஒரு திணைக்கோடிக்காரன் தான், மாதம் 1000 ரூபா அனுப்பி விட்றேன். ஒரே மாதம் தான், அவர் தின மாதம்லாம் அனுப்ப முடியாது. அது மாதிரி அரசாங்கத்து வேலைக்காரங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்க சொல்லுங்கள். நம்ம நாட்டை காக்க நிதியை ஒரு சேர்த்து வச்சுக்குவோம். நாட்டை காக்கும் நிதினி ஒரு சட்டம் போட்டு விருப்பப்பட்டால் கொடுக்கட்டும், வற்புறுத்த வேண்டியதில்லை. அதை கூட அரசியலாக்குவாங்க. இத்தனை ரூபா கொடுத்துட்டு இப்போ நாட்டுக்கு பிச்சை, மக்களிடம் பிச்சை வாங்கணும்னு கூட. அதெல்லாம் பயப்படாங்க, வரும். அரசியலுங்க எல்லாம் வரும். யாராவது எந்த கட்சிக்காரங்க புதுசாக ஆரம்பிக்கிறவங்களோ எதுவும் செஞ்சு இதை பற்றி பேச மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. தயவுசெய்து இருக்குமே கேளுங்க. அந்தந்த மாநிலத்தில் பிடிக்கிறது அந்தந்த மாநிலத்துக்கு சொந்தம் அப்படின்ட்டு. ஏன் இந்த மாதிரி அவலங்கள் நமக்கு வர்றது? குறிப்பாக தமிழக முதல்வர் வீட்டுக்கு அனுப்பணும், இவங்க ஆட்சியை பிடிச்சிக்கணும். இதுதான் இவங்களோட திட்டம். நீட்டு தேர்வும் மத்திய சர்க்கார் கையில் இருக்குது, கடல் பாதுகாப்பும் அவங்க அரசாங்கத்து கையில் இருக்குது. தமிழக முதல்வர்கள் மீனவர்களை பிடிச்சிட்டு போய்ட்டால் லெட்டர் தான் எழுத முடியும், அல்லது ஒரு ஃபோன் பண்ணலாம். அங்கே உள்ள ஜெய்சங்கர் என்ன செய்வார், பாதுகாப்புத்துறை அதை அந்த இதில் டஸ்ட்பினில் போட்டுருவார் அந்த லெட்டரை. இது வரைக்கும் எடுத்து பார்த்தது கிடையாது. நம்ம ஆளுநரும் சரியில்லை, எந்த சாதனமும் இல்லை. நமக்கு எதிர்ப்பாங்க, அவங்களுக்கு சால்ரா போட்டால் நல்லவங்க தான். யாருக்கு பாரத பிரதமருக்கு நம்ம சால்ரா போடணும், அப்போனா எல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்மளோட ஆதிக்கம் செலுத்தாது, பாதிக்கலாம், பொதுமக்கள் வீணாக போகும். இதுதான் என்னால் முடிஞ்சதை சொல்ல. கருத்து சொல்லணுன்னா ஏதோ வாழ்ந்தது. இதுதான். வணக்கம்.